சோசியல் மீடியா இப்போ கூட அதுல தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நீ ரீல்ஸ் தள்ளிட்டு இருக்கல, இதுக்கு முன்னாடி என்ன ரீல் பார்த்த? சரி, அது கூட ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன ரீல் பார்த்த? இல்ல அந்த ரீலுக்கு முன்னாடி என்ன ரீல் நீ பார்த்த? அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காது. இதனால ஒருத்தனோட அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது எப்பயோ போயிருச்சு. இப்போ நீ யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்க, அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த என்ன வீடியோ பார்க்கலாம் நீ கீழே தேட ஆரம்பிச்சிருவ. இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோல உனக்கு ஃபோக்கஸே இருக்காது. அப்புறம் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ரீல் வருது. மேக்ஸிமமா எல்லாருமே, ஐ மீன் எல்லாரையும் சொல்லல, முக்காவாசி பேரை சொல்றேன், முக்காவாசி பேர் அந்த ரீலை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. முக்காவாசி பேர் இப்ப வேல்யூ பேஸ்ட் கண்டென்ட்டால விரும்புறது இல்ல. அவனுக்கு தேவை அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகிற மாதிரி, அவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தர் டூம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சானா அவனுக்கு நேரம் போறதே தெரியாது. ஆனா அவனுக்கு சேலஞ்சுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து பாரு, அவனுக்கு ஒரு மணி நேரம் ஒரு நாள் மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அவனுக்கு அதுல ஈடுபாடே கிடையாது. இதே நீ ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் ஸ்க்ரோல் பண்ணினா நீ அதுல ஃப்ளோ ஸ்டேட்ல இருப்ப. ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றது. அவன் ஏன் ஸ்க்ரோல் பண்றதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கானா, ஏன்னா அவன் அந்த விஷயம் சேலஞ்சே பண்ணல. ஒருவேளை இல்ல, உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஸ்க்ரோல் பண்ணலாம், உலகமே இருந்தாலும் அவனுக்கு தெரியாது. இதனால ஒருத்தனோட மெமரி பவர்ங்கிறதே சுத்தமா இல்லாம போயிருது. இப்ப ஒரு நாளைக்கு 6 to 7 மணி நேரம், அதெல்லாம் கம்மி. நாள் ஃபுல்லா தள்ளிட்டே தான் இருக்க. அவ்வளவு கண்டென்ட் ஒரு நாளைக்கு நீ கன்சியூம் பண்றதுனால உன் பிரெயின் ஓவர்லோட் ஆகி நீ ஏதாச்சும் ப்ரொடக்டிவா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சாலுமே உனக்கு அதுல மனசே வராது. சோம்பேறித்தனமா இருக்கும், என்ன படிச்சாலும் மறந்துடும். சோசியல் மீடியா அப்படின்னா என்ன? டிஜிட்டலா இன்னொருத்தவங்க கூட கனெக்ட் ஆகுறது. ஆனா இங்க சோசியல்ங்கிற பேர்ல நம்ம ஆன்டி சோசியல் ஆயிட்டு இருக்கோம். உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கிற, சுத்தி நிறைய பேர் இருந்தாலுமே இல்லாத மாதிரியே இருக்கும். அப்புறம் எப்படி ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணு கூட உனக்கு தெரியாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது கூட நீ ட்ரை பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவ? போய் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுவேன், எனக்கு நீ யாருமே இல்ல, வெரி அலோன் ஃபீலிங்னு போடுவேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த சோசியல் மீடியாவை ஒரு நாளைக்கு நீ இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணணும்னு நீ ஒரு டைம் செட் பண்ணு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது 45 days அப்ராக்சிமேட்டா ஆகும். அது ஒவ்வொருத்தருக்கு டிஃபர் ஆகும். நீ பண்ணிட்டா நான் இதுக்கு முன்னாடி பேசின எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அப்புறம் எனக்கு நீ யாருமே இல்லை அப்படின்னு ஸ்டோரி ஸ்டேட்டஸ்ல போறதை விட்டுட்டு, உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, நீ தான் பேசுறது இல்ல. அம்மா அப்பாட்ட கூட பேசலாம். அவங்க நம்ம பையன் இல்லை நம்ம புள்ளனை மட்டும் பேசாதானே காத்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பாட்ட கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. உனக்குன்னு ஏதோ ஒரு நண்பர் இருப்பான், அவனுக்கு எப்ப காலாச்சா நீ என்ன வேணா அவன்கிட்ட பேசலாம். இதனால அவன்கிட்ட கூப்பிட்டு ஷேர் பண்ணு. சரி, இப்ப எனக்கு நண்பனுமே ஒருத்தன் இல்லைன்னா இப்ப நீ வெளியே போ, புதுசா நிறைய பீப்புள் மீட் பண்ணி பேசு, தயக்கப்படாம போய் பேசு. நானும் இப்படிதான் ஒரு சில பேர்த்தால பார்த்தாலே, ஐயோ இவங்களாம் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, ஐயோ அவங்க நம்ம ஏதோ சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நானே போய் பேச ஆரம்பிச்சேன். நீ பேசுனீங்கன்னா எல்லா இடத்துலயும் நெகட்டிவாவும் வராது, எல்லா இடத்துலயும் பாசிட்டிவாவும் வராது. முக்காவாசி பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வரும். நான் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சவங்களோட வெளியிருந்து வந்து நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் இப்ப எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க. சரி, இந்த பயத்தை விட்டு நிறைய பேர்த்து போய் பேசு. முதல்ல உன பர்சனல் லைஃப்க்கும் இந்த சோசியல் மீடியாவுக்கு ஒரு பேரியரை போடு. நிறைய பேர்த்து போய் பேசு, நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணு, உன் லைஃபே மாறும். நன்றி.